பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வாக்கியம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களது விடுதலையாக்கும். இதில் பூமியிலே வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட விடுதலை எப்படி கிடைக்கும்? இந்த நாளின் செய்தியாக சத்தியத்தை அறிவீர்கள். இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆழமான வாக்குறுதிகளை நமக்கு ஆண்டவர் தருகிறார். இந்த சத்தியம் கிடைக்காத அநேக மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த சத்தியத்தை நமக்கு கிடைத்துள்ளது. ஆனால் நீங்கள் நானும் ஒரு பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாய் இருப்போம். சத்தி என்பது என்ன என்று பார்க்கும்போது ஒரு தகவல் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அங்கே தானியேலுக்கு சத்தியத்தை தெரிந்து கொண்டு அங்கே தானியேலுக்கு ஆண்டவர் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தினார். அந்த சத்தியம் அவர் சொல்கிறார், அதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்க்கும்போது அந்த சொப்பனத்தின் மூலமாக அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அதுதான் சத்தியம் என்று சொல்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருக்கும் ஒரு விதமாக சத்தியத்தை வெளிப்படுத்தினார். யோவானுக்கு பத்ம தீவிலே ஆண்டவர் அங்கே அந்த தரிசனத்தை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த கடைசி கால சத்தியத்தை அங்கே வெளிப்படுத்தினார். முதலாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நமக்கு தேவன் மனிதன் பாவம், பயம், குற்ற உணர்வு இவையிலிருந்து பொய் அடிமைத்தனம் ஆகியவற்றிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் மோசையை தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின ஆண்டவர் அங்கே அடையாளமாக சத்தியத்தை கொடுத்தார். மன்னா அடையாளமாக இருந்தது. நேரடியாக அவர்கள் பார்த்தார்கள். இந்த பூமியிலே வாழக்கூடிய நீங்கள் நானும் எதையும் பார்த்தது, ஆனால் விசுவாசிக்கிறோம். சத்தியத்தை ஆண்டு நமக்கு கொடுத்துள்ளார். இந்த சத்தியத்திலே நீங்கள் நானும் சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 36:5 வாசிக்கும் போது, உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தும் பெறுகிறது என்று சொல்லி அங்கே தாவீது சொல்கிறார். சங்கீதம் 119 வாசிக்கும் போது, உம்முடைய வசனம் சகல சமூலமும் சத்தியம் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். யோவான் 17:17 வாசிக்கிறோம், உம்முடைய சத்தியத்தை அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த பூமியிலே வாழும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு மேன்மையான சத்தியத்தை கொடுத்துள்ளார். அதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சமுதாயத்திற்கும் சொல்ல வேண்டும். எபிரேயரில் வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறோம், சத்தியம் என்றும் கச்சை, சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டிலாகவும் நீதி என்னும் மார்க்கத்த வசத்தை தரித்தலாகும் என்று சொல்கிறார் ஆண்டவர். சத்தியம் என்னவென்று பார்க்கும்போது வேதத்திலே வாசிக்கும் போது லா என்று வாசிக்கிறோம், கற்பனை என்று வாசிக்கிறோம், அதை நீதியாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த நீதியை நீங்கள் நாளும் சேர்ந்தெடுத்த பிள்ளைகளாக வாழ வேண்டும். இந்த பூமியிலே வாழும்போது ஆண்டவர் நம் கற்றுத்தர ஒரு பாடம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நீங்கள் விடுதலையாக்கும். நீங்கள் சத்தியத்தின்படி வாழும்போது தான் ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். ஆண்டவருக்காக நீங்கள் சாட்சியாக வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனை இருந்தும் ஆண்டவருக்காக நீங்கள் சாட்சியாக வாழும்போது நிச்சயமாக ஒரு நாள் விடுதலை கிடைக்கும். அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தக்க தேவன் கிருபை செய்வராக. ஆமென்.